ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஐஸ்வர்யா வந்து கையும் களவுமாக மாட்டிக்கிறாங்க கார்த்தி வந்து ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிட்றாங்க ஐஸ்வர்யா அனிதா அம்மா விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு. உடனே அந்த இடத்துல ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் கதையை மாற்றி பேசிட்டு இருக்காங்க. என் பொண்ணை வந்து வேணும்னே மாட்டி விடணுங்கிறதுக்காக அவள் ஃபோன்ல இருந்து யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க. இப்போ தேவையில்லாமல் என் பொண்ணு மேலே பழி போடுறீங்களா? இங்க பாருங்க தம்பி, இது ஒரு ஆதாரம் போதாது, நீங்க நல்ல ஸ்ட்ராங்கான ஆதாரத்தோட வாங்க. என்ன மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க பொண்டாட்டி மேல ஒருத்தங்க பழி போடுறாங்க, இதை பற்றி எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்கிற மாதிரி ராஜேஸ்வரி அருணை தோண்டி விடுறாங்க. ஆமா கார்த்தி, நீ சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு கார்த்தி. ஒருவேளை ஐஸ்வர்யாவை மாட்டிவிடணுங்கிறதுக்காக யாராச்சும் திட்டம் போட்டு பண்ணலாம்ல, நீ இதை விட நல்ல ஸ்ட்ராங்கான ஆதாரத்தோட வா அப்படின்னு சொன்னதோ. ஆனா நீமானா அண்ணி வந்து அம்மாவை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க, அதை இதை விட ஆதாரத்தோட நான் எப்படி நான் நிரூபிக்க முடியும் சொல்லுங்கிற மாதிரி கேட்டதும் அருண் வந்து அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க. இங்க பார்ப்பா கார்த்தி, நீ சொல்றது சரிதான், ஆனா ஐஸ்வர்யா தான் அப்படி பண்ணலன்னு சொல்றாள். அவங்க பண்ண தப்ப எப்பப்பா பண்ணு சொல்லிருக்காங்க சொல்லுங்கிற மாதிரி கேட்டது. ஆமா கார்த்தி, நீ சொல்றது சரிதான். இங்க பாருப்பா, முதல்ல அம்மா வந்து நல்லபடியா குணமாக்கி வரட்டும். அது மட்டும் இல்லாம இப்ப அதான் அம்மாவை கடத்தினவன் பிடிபட்டிருக்கால, அவ என்ன சொல்றான்னு பாக்கலாம். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், இது எங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லாம எங்க மருமக வயிற்றுல வர எங்க வாரிசு வளர்ந்துட்டு இருக்கு. ஒருவேளை எங்க மருமக தான் தப்பு பண்ணியிருந்தான்னா கண்டிப்பா அவளுக்கான தண்டனை அந்த கடவுள் கொடுப்பாரு. அதே மாதிரி இதுக்கு காரணமானவங்களை நாங்க சும்மாவும் விட மாட்டோம். இங்க பாருங்க கார்த்தி, நீ நல்லா ஸ்ட்ராங்கான ஆதாரத்தோட நிரூபிச்சு காட்டுப்பா. அதுக்கப்புறமா இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுக்கலாம். ஒருவேளை இந்த விஷயத்துல ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் சம்மந்தப்பட்டிருந்தா நானே அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், போலீஸ் அரெஸ்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னதும் உடனே கார்த்தி ஐஸ்வர்யா வந்து செம்மையா மறுக்கிறாங்க. கண்டிப்பா இதை விட நல்ல ஸ்ட்ராங்கான ஆதாரத்தோட வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சரவணனோட அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. என்ன கார்த்தி இப்படி ஃப்ராடு தானம் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம இவங்களெல்லாம் விரட்டி அடிக்கணுங்கிற மாதிரி சரவணன் சொன்னதும் நல்ல ஸ்ட்ராங்கான ஆதாரம் கிடைக்கணும் சார் அப்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கிளம்புறாங்க. அப்படின்னு பார்த்து தீபா ஓடி வராங்க. சார் நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வரோம் சார், பரவாயில்ல தீபா, நீங்க அப்பாவை பார்த்துக்கோங்க, நான் அம்மாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நீரா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்க பார்த்தோம்னா பயங்கரமா ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் டாக்டர் வந்து எங்களால எதுவுமே சொல்ல முடியல சார். உங்க அம்மாக்கு எந்த ஒரு அசைவும் இல்லை, சொல்ல போனா அவங்களால இனி பேசவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனா சாப்பாடெல்லாம் கொடுத்தா சாப்பிடுவாங்க. சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு நடப்பின மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னதும் கார்த்திக் அம்மா அதிர்ச்சி ஆறாங்க. டாக்டர் சொல்றீங்க இதுக்கு வர வழியே இல்லையா? இங்க பாருங்க, சில பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு உணர்வு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அடிச்சா கூட அவங்களுக்கு வலிக்காது, ஏன்னா அந்த நிலைமையில தான் இருக்காங்க. சொல்ல போனா அவங்க இப்போ ஒரு குழந்தை மாதிரி, அவங்கள குழந்தை மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் கார்த்திக் வந்து இடிச்சு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் தீபா ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. கார்த்திக் வந்து ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை. மாமா கார்த்திக் சார் போனதுல இருந்து ஃபோன் எடுக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எதுக்கு நாம எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்டதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி நீரா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க பார்த்தோம்னா கார்த்தி பயங்கரமா அழுத்துட்டு இருக்காங்க. சார் என்ன ஆச்சு சார்? கார்த்தி என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் பாக்குறாங்க. உடனே டாக்டர் வந்து அவங்க சுயநினைவு இழந்துட்டாங்க. சொல்ல போனா அவங்க ஒரு குழந்தை மாதிரி சார், அவங்க ஒரு நடப்பினமாய் தான் இருப்பாங்க, அவங்கள நல்லபடியா பாத்துக்கோங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவான ஞாபகங்களை வர வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு அப்படின்ட்டு டாக்டர் போயிடுறாங்க. இதை கேட்டு எல்லாருமே இடிச்சு போய் விழுந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அருண் ஆனந்த் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. காரணமான அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், வெட்டி கொண்டு போடுவேங்கிற மாதிரி கார்த்தி வந்து உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க. அப்பாடா நல்ல வேலைமா, இந்த அபிராமி சாகுறதும் ஒண்ணுதான், இப்படி சுயநினைவு இழக்கிறதும் ஒண்ணுதான்ங்கிற மாதிரி ஐஸ்வர்யா கேங் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் கார்த்தி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க கார்த்திக் சார், அத்தை வந்து நல்லபடியா பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி தீபா வந்து ரொம்ப அக்கறையா வந்து அபிராமியை வந்து கவனிச்சுப்பாங்க. ஸோ இதனால அபிராமிக்கு தீபா மேல இருக்கிற அன்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கும். அதே மாதிரி இப்போ அபிராமிக்கு வந்து சுயநினைவு இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராஜேஸ்வரி எல்லாம் வந்து அவங்க கண்ணு முன்னாடியே வந்து சில தேவையில்லாத காரியங்களை பண்ணும்போது நம்ம அபிராமி வந்து பொறிச்சுப்பாங்க. இந்த ஐஸ்வர்யா ஒரு கேடு கட்டவ, ராஜேஸ்வரி ஒரு கேடு கட்ட பொம்பளைன்னு இப்படித்தான் வரக்கூடிய பிரமோ எடுத்துட்டு போக வாய்ப்பு.